அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது நம்ம கிட்ட இருக்க பணத்தை எப்படி பிரித்து முதலீடு பண்ணுறது. அசட்னா என்ன? விதவிதமான சொத்துக்கள், அதாவது ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, சில்வரு, மியூச்சுவல் ஃபண்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட், இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் அசட்னு சொல்லுவோம். இதை வந்து எப்படி முதலீடு பண்ணலான்றதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. நான் வந்து ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த 3 ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் எப்படி என்ட்ரி எக்ஸிட் கண்டுபிடிக்கிறது, கோல்டா சில்வராக இருக்கட்டும் அப்படின்றதுல இருந்து ஸ்டாக் மார்க்கெட்டோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ, அது மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப்பில் ஒருத்தர் எப்படி அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறது, இது எதுவுமே புரியல, சிம்பிளாக ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்னா எப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் அவங்களும் அவங்க பணத்தை நல்லபடியாக முதலீடு பண்ணுவாங்க. சரி, இருக்கிற பணத்தை எப்படி முதலீடு பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டைனமிக் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ரியல் எஸ்டேட் பூம் இருக்கு, அங்கே போய் பணத்தை போடுறேன், அது ஏறின பிறகு வித்துட்டு கோல்டு சில்வர்னு முதலீடு பண்ணுவேன். அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டு, இது வந்து நமக்கு அசட் அலோகேஷன் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது, நமக்கு பிடிச்சிருக்கு இந்த விஷயத்த அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த பண்ணுவோம். பட் இது எத்தனை பேருக்கு டைம் இருக்குது, எத்தனை பேர் வந்து இதை பண்ணுவாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. டைனமிக்னாலே மாறி மாறி பண்ணுறது. ஸோ மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறதுனால தான் இதை டைனமிக் அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறோம். சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டாக்டிக்கல் அசட் அலோகேஷன். டாக்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோல்டு ஏற போகுது அப்படின்னு வந்து உங்களுக்கு நியூஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான சோர்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஒரு நல்ல யூடியூப் சேனலோ இல்லை ஒரு நல்ல மேகசைன்ஸோ இல்லை ஒரு ஆன்லைனில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது கோல்டு அடுத்த 2 இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆகும், அட்லீஸ்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் குட்டியாக ரிசர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். உங்களுக்கு எல்லா அசட் கிளாஸ் பற்றியும் ஒரு நாலேஜ் இருக்குது, இதை பற்றி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா டாக்டிக்கலாக என்ட்ரி எக்ஸிட், அதாவது டாக்டிக்கல் மூவ்னு சொல்லுவாங்க. இது என்ட்ரி எக்ஸிட், அது விளையாட்டுலையும் சொல்லுவாங்க. ஸோ அசட் அலோகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஏன் இது டாக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் கோல்டில் தெரியாமையே ஒரு 1 லட்சம் 10 லட்சம் போட்டாங்களோ அவங்க பணம் டபுள் ஆயிடுச்சு. ஸோ நான் தெரியாமல் போட்டால் என் பணம் டபுள் ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் இப்போல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ரீசன் இதுதான். அண்ட் நிறைய இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுற கணவன்மார்களை பார்த்து கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் மீன்ஸ்லாம் கூட வந்துடுச்சு. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் 10 வருஷமாக உருட்டி ஒன்றுமே பண்ணல, பட் நான் 10 வருஷமாக சேர்த்து வச்ச தங்கம் உங்களத விட அதிகமாக இருக்குது அப்படின்றது. இது வந்து ரீசன் என்னன்னா, கடந்த 3-4 வருஷத்துல அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்ததுனால கடந்த 10 வருஷமா சேர்த்து வச்ச பணம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால ரிட்டர்ன்ஸும் அதிகமாகிடுச்சு. ஸோ டாக்டிக்கல்னா என்ட்ரி எக்ஸிட் ரொம்பவே முக்கியம். அப்புறம் எந்த அசட்ல எப்போ என்ட்ரி ஆகணும் எக்ஸிட் ஆகணும் ஓரளவுக்கு பார்த்து பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் அசட் அலோகேஷன். 50% ஈக்விட்டிங்க, 40% ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, பாண்ட்ஸு, 10% வந்து லாங் டேர்ம்காக வேற எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பிரித்து வச்சுப்பாங்க. ரியல் எஸ்டேட்டில் 30% ஸ்டாக் மார்க்கெட்டு இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ரிமைனிங் 40% வந்து கோல்டு, பாண்ட்ஸு அப்படின்னு பிரிச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வருஷம் ரிவ்யூ பண்ணிவிட்டு கோல்டோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாகிடுச்சா அதில் இருந்து கொஞ்சம் விற்றுட்டு எடுத்து ஈக்விட்டியில் போடுவாங்க. ஏன்னா ஈக்விட்டியில் கம்மியாக இருக்கும். இல்லை ரியல் எஸ்டேட்டில் அதிகமாகிடுச்சா நீங்கள் வச்சுருந்த ஏதோ ஒரு இடத்த விற்றுட்டு அந்த பணத்தை தூக்கி ஸ்டாக் மார்க்கெட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லைன்னா கோல்டுலேயோ போடுவாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்காக வருஷம் இந்த பர்சன்டேஜ் 50-50ன்ற மாதிரியோ இல்லை 30-30-40ன்ற மாதிரியோ பிரித்து வச்சுட்டு அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு ரிஸ்க் டைவர்சிஃபை ஆகிடுது. ஸோ ஒரு அசட் கிளாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு இன்னொரு அசட் கிளாஸில் முதலீடு பண்ணுவீங்க. ஸோ ஸ்டாண்டர்டாக உங்கள் பணம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுக்குமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய சோர்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது இல்லாமல் கோர் சேட்டலைட் ஸ்ட்ராட்டஜி, இன்ஷூர்ட் போர்ட்ஃபோலியோ, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு பண்ணுறது. ஸோ பேசிக்காக இந்த 3 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண முடியல, எனக்கு வந்து நிறைய சோர்ஸ் இருக்குது, எனக்கு ஏற்கனவே வேலை ஜாஸ்தி, நான் பண்ணுற பிஸ்னஸ்லேயே எனக்கு டைம் இல்லை, இதில் இந்த பணத்தை நான் எப்படி இவ்வளோ பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நான் எங்கே போய் ரியல் எஸ்டேட் வாங்குறது, எந்த ஸ்டாக்கை வாங்குறது, எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது அப்படின்னு தெரியல அப்படின்றவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம். அது என்ன சிம்பிள் ஸ்ட்ராட்டஜினா 100 - ஏஜ், அதாவது ஈக்விட்டியில் முதலீடு பண்ணுறது. உங்களுக்கு கோல்டோ சில்வரோ ரியல் எஸ்டேட்டோ எதுவும், வீடுன்றது ஒரு கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் எல்லாரும் வச்சுருப்பீங்க.
அந்த வீட்டை தாண்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகும்போது எங்கே வாங்கணுன்றது ஒரு தெளிவு இருந்தால் மட்டும் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, அதாவது 100 மைனஸ் ஈச். உங்களுக்கு ஒரு 30 வயசு ஆகுதா, 100 மைனஸ் 30 70% ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்டோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ போடுங்க. மீதி 30% பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஃபிக்ஸடாக 2 இயர் 3 இயர் டெபாசிட்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்சிடி மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இது எமர்ஜென்சி தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 70% வந்து ஈக்விட்டியில் போடும்போது உங்கள் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக 15% அண்ட் அபவ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாங் டேர்மில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய குரோத்தை தரும். கோல்டு என்னோட அசட் அலோகேஷனில் எவ்வளோ வச்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு 15% சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் போது மேபி 20% வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணிட்டு மாற்றிக்கலாம். ஏன் இது 15% வரைக்கும் தான் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் அசட்ஸ், ஒரு எமர்ஜென்சிக்குன்னு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் தாண்டி கோல்டு பர்சன்டேஜ். இன்னொன்று, கோல்டு வந்து இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங், அதாவது விலைவாசி ஏற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ரிட்டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு கட்டத்தில் விலைவாசி ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே கோல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்றது தான் ஒரு முக்கியமான பாயிண்டாக பார்க்கலாம். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் எல்லா அந்த மெட்டல்ஸ் ரிலேட்டடாக ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15% வரைக்கும், அண்ட் அதை ட்ரிம் பண்ணி 10 வரைக்கும் கூட வச்சுக்கலாம், டிபெண்டிங் ஆன் உங்களுக்கு கோல்டு ரியல் எஸ்டேட் மட்டும் வேணுமா, இல்லை ஃபினான்ஷியல் அசட்ஸ் மூலமாக இன்னும் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத பொறுத்து. இது மட்டும் இல்லாமல் சரி, கோல்டும் 15% ஏன், இது ஸ்டாண்டர்டாக அக்ராஸ் த வேர்ல்ட் சொல்கிறது மட்டும்தான், அதனால தான் சொல்கிறோம். இது வந்து 50% வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் கோல்டோட இன்க்ரீஸ் ஆகிற ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாயிடும். 1980s 2005 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலை, 2011 19 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலை. லாஸ்ட் 5-6 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் சோ மெனி அன்சர்டனிட்டிஸ் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறதுனால தான். ஸோ இந்த மாதிரி எல்லா அசட் கிளாஸும் கம்பைண்டாக இருக்கிறதுக்கான ரீசன் இதுதான். ஸோ டைவர்சிஃபிகேஷன். ஸோ கோல்டும் 15%, மீதி ஃபினான்ஷியல் அசட்ஸு, ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியான ப்ராடக்ட்ஸு, அப்புறம் ரியல் எஸ்டேட், இதெல்லாம் கம்பைண்டாக தான் 100% சொல்லுவோம். ஸோ ஃபைனலாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ எந்த ஒரு அசட் கிளாஸும் நான் எப்போ என்ட்ரி எப்போ எக்ஸிட் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் ஒரு பொருளை வாங்குறீங்க, அதாவது கோல்டாக இருக்கலாம், ஒரு ஸ்டாக்காக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு இடமா இருக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வாங்கும் போது அது எப்போ வாங்குறோன்றது முக்கியம். இப்போ கோல்டு ஏறி போச்சு இப்போ போய் வாங்கலாமான்னா வாங்காதீங்கன்னு தான் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். சில்வர் ஏறி போச்சுன்னு வாங்காதீங்க. லாஸ்ட் 1 இயராக மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் டவுனாக இருக்குது, தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஈக்விட்டியில் இந்த ஸ்டாக் வந்து வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. வேல்யூவேஷன் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சுன்னா வித்துருங்கன்றது தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு டாப் 100 கம்பெனிஸ் எடுத்தீங்கன்னா அனலிஸ்ட் எல்லாம் அதான் சொல்கிறது. ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈஸியாக பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அந்த ஃபினான்ஷியல் கோல், 5 வருஷத்தில் கார் மாற்றணுமா அதை விற்றுட்டு கார் வாங்கிக்கோங்க, 3 வருஷத்தில் பைக் வாங்கணுமா விற்றுட்டு பைக் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியான விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ உங்கள் அசட் கிளாஸஸை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வாங்குறீங்கன்னா அதை வந்து ஒரு ஃபினான்ஷியல் கோலோட லிங்க் பண்ணிடுங்க. இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கா, அப்போது உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ளே இல்லை 60-70 வயசில் உங்கள் எல்லாத்தையும் அசட் கிளாஸ் விற்றுட்டு ஃபினான்ஷியல் அசட்டாக அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி, ஹேசல் ஃப்ரீயாக இருக்கலாம். அவங்களுக்கும் பேரண்ட்ஸாக நீங்கள் நிறைய கொடுத்தீங்கன்னு உங்களுக்கும் திருப்தி இருக்கும், அவங்களுக்கும் வந்து பிரச்சனை இல்லாமல் நம்ம அப்பா அம்மா பணத்தை கொடுத்தாங்கன்னு தெரியும். ஸோ ஒரு அசட் அலோகேஷன் ஒரு லைஃப்பில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபைனலாக என்ன பண்ணுறது வரைக்கும் பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் கேட்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.